தந்திரம் 6 வகை. 1, யாரையாவது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? பணிவு வரணும். எங்க அப்பா சொல்வார், பணிவு என்பது ராஜதந்திரத்தின் முதல் தகுதி. பெரிய ராஜாவாணி வரணும்னா பணிவோட இரு. தேவையில்லாம நான் சென்னை கேசவன் சாரை கோச்சிக்க முடியுமா? இப்போ யாரை வேணாலும் கோச்சிக்கலாம், அவர்கிட்ட மட்டும். ஏன்னா பிளக பிடிங்கி விட்டுருவார். பவர்ஃபுல்லா யார் இருக்கிறாங்களோ பணிவார். டீச்சர் பவர்ஃபுல், அம்மா அப்பா பவர்ஃபுல். இப்போதைக்கு யார் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்க முன்னால துள்ளாத, பணிவார். இது ஒரு தந்திரத்தின் ஒரு வழி. சமாதானம், குரல் உயர்த்தி பேசாதது, சண்டை போடாதது. இன்னொன்னு இருக்குது, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? சண்டை கூட ஒரு ஆயுதம் தானா, அது ஒரு தந்திரமா. இந்த லேட்டா வீட்டுக்கு வர ஆம்பளைங்க போடுவாங்க தெரியுமா சண்டை? என்ன பசங்க எல்லாம் தூங்கல இன்னும்? நீ 11:30 மணிக்கு வந்த முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அது காசு கொடுக்காம போயிட்டேன், அதுக்கு சொல்லு பதில். அதுக்குள்ள கலாட்டா பண்றது. வீட நான் குப்பையா கிடக்குது, இதெல்லாம் வீடா? உன்னை கேள்வி கேட்க கூடாதுன்னு சண்டை போடுற தந்திரம் 2வது தந்திரம். 3வது தந்திரம், தளத்தை மாற்றுவது. நீ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற, ஏதோ ஒன்று சொல்லிட்ட, உன் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ தந்திரமா நடக்கணும்னா 3rd பெஞ்சுக்கு போயிடு, 4th பெஞ்சில் போய் உட்காந்துக்க. தளத்தை மாற்றுவது. இல்லையா இன்னொரு தந்திரம் இருக்கு, நீ போயிட்டனா உனக்கு எதிராக எதனா நடக்கும்னு சொன்னா போகாம அதே இடத்துல உட்காந்துரு. இது ஒரு தந்திரமா சார்? புக்கில் படித்தேன். அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது. இந்த பிள்ளை எனக்கு ஏதோ, இந்த பிள்ளையால் எனக்கு ஒரு வரவு இருக்குது, ஒரு இழப்பு இருக்குது, ரெண்டும் இருக்குது. ரெண்டுத்துல எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளையோட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறேன். அது ஒரு தந்திரமா? பலன் சீக்கிரம் கிடைக்கும், பகை இருந்தால் என்ன என்று தெரிந்து போகும். அடுத்து நயவஞ்சகமாக கெடுப்பது. அது நம்ம வளர்ப்பில் இல்லை, அதனால 6வது தந்திரத்தை விட்டுறலாம். நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சாணக்கியனா படிங்க, தர்க்க சாஸ்திரமா படிங்க, மகாபாரதமா கம்பராமாயணமா இவங்க படிக்கூடாது, அவங்க யார் சொன்னது படிங்க.